டு புதியுகம் அகாடமி. ஸோ நம்ம இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மாடல் எம்சிக்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements regarding oral glucose tolerance test and HbA1c test for diabetic diagnosis are correct? ஸோ ரெண்டு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HbA1c டெஸ்ட். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டயபெட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேசிக்கா வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு அது எது டயக்னோசிஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா எலிசா வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் வந்து எதை டயக்னோஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம என்னெல்லாம் வந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் அண்ட் HbA1c டெஸ்ட் is related to diagnosis of diabetes. Okay, first statement, OGTT, that means oral glucose tolerance test, measures blood sugar level after fasting and again after consuming the glucose rich drink, assessing the body's ability to metabolize the sugar. So actually வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா சுகர் டெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லும் போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்ப டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ திஸ் சாப்பிட்றதுக்கு, அதாவது சாப்பிடாம இருக்கிறதுக்கு, ஸோ சாப்பிடாம இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் ரிச் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அதுக்குள்ள இருக்கிற சுகரை எப்படி நம்ம உடம்பு வந்து மெட்டபலைஸ் பண்ணுது, எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் OGTT டெஸ்ட், ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ HbA1c reflects average blood glucose level over past 2 to 3 months by measuring glycation ஆஃப் ஹெமோகுளோபின். ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா OGTT வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெஷர் பண்றது. பட் இது வந்து 2 to 3 months ஒன்ஸ் வந்து நமக்கு HbA1c அப்படிங்கிறது அதுல ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றது HbA1c. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட், OGTT prefers over HbA1c for diagnosing chronic diabetes. கிரானிக் டயபெட்டிஸ் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா OGTT மெத்தட் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது யூஸ் பண்றது கிடையாது. OGTT மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரானிக் டயபெட்டிஸ் யூஸ் பண்றது இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு அப்படின்னு எடுத்தாலே நமக்கு வந்து 1 to 1/4 தான் ஆன்சர் வரும். சரி, ஓகே. HbA1c டெஸ்ட் கேன் பி affected by conditions like anemia or hemoglobin methanics leading to inaccuracy reading. So leading to inaccuracy reading. Actually HbA1c டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனீமியா நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும்போது ஆர்எல்ஸ் ஹீமோகுளோபின் பெத்தனிக்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா HbA1c அந்த டெஸ்ட் வந்து நமக்கு எடுப்பாங்க. ஸோ நமக்கு இங்க 2 டெஸ்ட் வந்து பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், இன்னொன்று வந்து HbA1c டெஸ்ட். ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்றதை பார்ப்போம். OGTT is a two-step test that evaluates the blood glucose level after overnight fasting and then again after consuming glucose-rich drinks. ஸோ நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கும் போது ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் குளுக்கோஸ் ரிச் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ட அப்புறம் ஒரு டெஸ்ட். இட் அசஸ் த ஹவு எஃபிஷியன்ட்லி த பாடி மெட்டபலைசஸ் த சுகர் அண்ட் இஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் டயக்னோசிங் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் அண்ட் ப்ரீ டயபெட்டிக்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப்பு. ஸோ ப்ரீ டயபெட்டிக்ஸ், ஸோ இது ரெண்டுத்தையுமே மெஷர் பண்றதுக்கு காமனா நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? OGTT டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, HbA1c measures the percentage of glaciated hemoglobin. Sorry, glaciated hemoglobin means HbA1c in red blood cells and reflecting the average blood sugar level over the past 2 to 3 months. So HbA1c அப்படிங்கிறது 2 to 3 monthsல இருக்கக்கூடிய average glucose level தான் மெஷர் பண்ணி சொல்லும். This test is useful for monitoring long-term glucose controlling in diabetic patients. So actually diabetic patientsக்கு வந்து long-term glucose control பண்றதுக்கு இந்த HbA1c டெஸ்ட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So third statement,
HbA1c is preferred over OGTT for diagnosing chronic diabetes because it is provided a better long-term measures of blood sugar control, while OGTT gives only short-term snapshots of glucose metabolism. So சாப்பிட்ட உடனே, சாப்பிட்டதுக்கு பின்னாடி, அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட உடனே அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் குளுக்கோஸ் அசஸ்மெண்ட் தான் கொடுக்கும். 2 to 3 months குளுக்கோஸ் அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு HbA1c தான் கொடுக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா HbA1c தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓவர் OGTT. Statement 4 is correct. HbA1c results can be affected by conditions such as anemia, hemoglobin pathenics, that is sickle cell diseases, thalassemia, and recent blood loss, leading to inaccuracy reading. This makes OGTT or fasting glucose a better option in some cases. So actually ஒரு சில ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா HbA1c ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து அதோட ரிசல்ட் வந்து டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமிக் பேஷண்ட்ஸா இருக்கும்போது, சிக்கல் செல் டிசீஸ், தலாஸ்மியா, ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆயிருந்தா அவங்க வந்து ஓஜிடிடி டெஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா HbA1c தான் குட், பட் at some conditions நமக்கு OGTT டெஸ்ட் வந்து பெட்டர்னு சொல்றாங்க. Which one of the following statement about neglected tropical disease are correct? First statement, neglected tropical disease primarily affect the populations in high income countries due to urbanization. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹை இன்கம் கண்ட்ரிஸ் டியூ டு அர்பனைசேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா NDDT. ஸோ ஆக்சுவலா இது வந்து லோ இன்கம் கண்ட்ரிஸ். ஆக்சுவலா வந்து எப்பயுமே டிசீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை இன்கம் கண்ட்ரிஸ் மேக்ஸிமம் டெவலப்டு கண்ட்ரிஸ்லயோ ஹை இன்கம் கண்ட்ரிஸ் டிசீசஸ் வந்து அட்டாக் பண்ணாது. பிகாஸ் அவங்க அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ கிளென்லினஸ் இது எல்லாமே அண்ட் ஆல்சோ ஹெல்த் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னாலே 2 and 3 தான் ஆன்சர். சரி, ஓகே. அப்ப 2 and 3 கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது they include diseases like leishmaniasis, lymphatic filariasis, draculanesis. So draculanesis, leishmaniasis, lymphatic filariasis. So actually இந்த diseases எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா neglected tropical diseases சொல்லி சொல்லுவாங்க. Most neglected tropical diseases have low mortality rate but cause a significant morbidity and disability. So actually mortality rate வந்து கம்மி. Mortality rate means death rate வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஜென்ரலா டெத் ரேட் கம்மி, பட் மார்பிடிட்டி அண்ட் டிசபிலிட்டி ரேட். ஸோ அந்த வியாதி அட்டாக் ஆச்சு அப்படின்னா, மீன்ஸ் நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அட்டாக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிசபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது, மார்பிடிட்டி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா ஹஸ் எலிமினேட்டட் ஆல் என்டிட்டி அஸ் பப்ளிக் ஹெல்த் கன்சர்ன்ஸ். ஸோ தப்பு. ஸோ எல்லா என்டிட்டிஸும் இந்தியா வந்து எலிமினேட் பண்ணல. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஸோ என்டிட்டிஸ் ஆர் பிரைமர்லி அஃபெக்ட் லோ இன்கம் கண்ட்ரிஸ் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன், not high income countries. They are linked to poverty, lack of sanitation, and poor healthcare access. Urbanization in high income countries has helped to control these diseases rather than increasing their prevalences. So actually low income countries la அதிகமா அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ லோ இன்கம் கண்ட்ரீஸ்ல அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்பனைஸ்ட் ஹை இன்கம் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Statement 2 is correct. NDT includes leishmaniasis. So leishmaniac, which is caused by leishmanian parasites. Lymphatic filariasis, this is parasitic women caused by parasitic women. Draculanesis, Guinea worm diseases. So more or less மூணுமே parasitic disease மாதிரி தான், caused by Draculanesis medicinis. These diseases disproportionately affected the poor communities. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பாராசைட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஸ்லம் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதுல ப்ரிவைல் ஆகிறது புவர் பீப்புள் ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். இன் டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜன் most entities do not cause high mortality rate but leads to severe morbidity and long term disability. So actually இதனால இறந்து போக மாட்டாங்க, பட் உடல் அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டிஸ் அண்ட் ஸ்வெல்லிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். லிம்பாட்டிக் ஃபிளேரியாசிஸ், ஸோ இட்ஸ் லைக் யானைக்கால் வியாதி. ஸோ யானைக்கால் வியாதி தான் சொல்றாங்க, சரிங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் கிரியேட்ஸ் சிவியர் ஸ்வெல்லிங் அண்ட் டிசபிலிட்டி. யானைக்கால் வியாதி எப்படி இருக்கும் நம்ம பார்த்திருப்போம். யானைக்கால் வியாதி வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கால் ரொம்ப வீங்கிடும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசபிலிட்டியாவே வந்து கிரியேட் ஆகும். டிசபிலிட்டினா ஒன்ஸ் அவங்களால நார்மலா நம்ம காலை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ leishmaniasis causes skin ulcer and organ damage. Draculanesis leads to painful blistering and morbidity issues. Statement 4 is incorrect. While India has eliminated some of entities as public health problem, as it is not eliminated all entities. For example, India has eliminated yaws, Guinea worm disease, lymphatic filariasis,
விசேரியல் லிஷ்மனியாசிஸ், தட் இஸ் காலா அசார். ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், காலா அசார் கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டில் ரெக்வயர்ட் இன்டர்வென்ஷன். எல்லா எல்லா என்டிட்டியும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணல, சம் என்டிட்டிஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிருக்கோம். ஓகே, next question. Which of the following statement regarding the impact of antibiotic on human microbes are correct? So first வந்து antibiotics ஓட இம்பாக்ட் வந்து கேக்குறாங்க. ஸோ என்னது ஹியூமன் மைக்ரோபயோம்ஸ்ல antibiotics can causes the dysbiosis and leading to imbalance of microbial imbalance in gut microbial diversity. ஸோ நம்மளோட ஸ்டொமக்ல வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. colonization resistance helps in maintaining a stable microbes and preventing overgrowth of harmful bacteria. ஸோ கொலனைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மைக்ரோபயோமை ஸ்டேபிள் ஆக்குறது அண்ட் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை வளர விடாம தடுக்கிறதுக்கு வந்து கொலனைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹவ் கிரேட்டர் இம்பாக்ட் ஆன் கட் ஃப்ளோரன் அண்ட் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிராட் ஸ்பெக்ட்ரம் வந்து நமக்கு வந்து கட் ஃப்ளோரன்ல அண்ட் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். So first வந்து antibiotic disrupts the gut microbiota, கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுது. So and leading to dysbiosis, which is an imbalance in microbial diversity. This can result in digestive issues, weakened immune response and increasing risk infection, metabolic disorders and inflammatory conditions like IBD. ஸோ ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்ல வந்து கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோபயோட்டாவை டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாலே நமக்கு வந்து கட்னா வயிறு. ஸோ நம்மளோட ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மைக்ரோபயோட்டாவை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். அது மூலமா அண்ட் ஆல்சோ இம்யூன் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீக்கன் பண்ணும். அப்போ இம்யூன் சிஸ்டம் வீக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வல்னரபிள் டு அட்டாக் ஆஃப் ஆல் டிசீசஸ். Statement 2 is correct. Colonization resistance refers to the ability to healthy microbes to prevent pathogenic bacteria from overgrowing. Beneficial microbes compete for nutrition products, antimicrobial substance and regulate immune response, reducing risk of infections like Clostridium difficile, overgrowth of antimicrobial use. Statement 3 is correct. Broad spectrum antibiotics targeted a wide range of bacteria including beneficial gut microbes, leading to significant microbiome disruption. In contrast, narrow spectrum antibiotics selectively targets specific bacteria species, causing less collateral damage. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கட்ல இருக்கக்கூடிய மைக்ரோபியல் டைவர்சிட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து டிஸ்பியாசிஸ் கிரியேட் பண்ணுது, கட் மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுது. கொலனைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோப்ஸை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை அதிகமா டெவலப் ஆக விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜீகா வைரஸ் 2017 கேட்ட UPCPYQ அதை ஜஸ்ட் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜீகா வைரஸ், which of the following statements regarding Zika virus are correct? Zika virus is exclusively transmitted by Aedes mosquito. பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி டிரான்ஸ்மிட்டட் பை மற்ற மஸ்கிட்டோஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு அப்படின்னாலே நமக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் கிளிக் பண்ணி 2 and 3 தான் கரெக்ட். கரண்ட்லி நோ லைசன்ஸ்டு வேக்சின் எக்ஸிஸ்டிங் ஃபார் ஜீகா வைரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ஜீகா வைரஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இல்லை, வேக்சின் கிடையாது. கான்ஜெனிட்டல் ஜீகா சிண்ட்ரோம்ஸ் இன்க்ளூட் செவரல் பர்த் டிஃபெக்ட்ஸ் சச் as microcephaly and neurological complications. ஸோ கான்ஜெனிட்டிக்கல் ஜீகா சிண்ட்ரோம், ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து பர்த் டிஃபெக்ட்ஸையும் கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்து மைக்ரோசிஃபிலிசி அண்ட் நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸையும் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னது ஜீகாவோட சிம்டம்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 and 3 தான் கரெக்ட், நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஏன் இன்கரெக்ட்? Although Zika virus is primarily transmitted by Aedes mosquito, so Aedes aegypti and Aedes albopictus, it is not exclusively spread through mosquito bites. Zika can also transmitted sexually through blood transfusion or from mother to fetus during the pregnancy. So மற்ற விலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து டவுட் வரும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன்ஸ் அதாவது செக்ஷுவலாவும் டிரான்ஸ்மிட் ஆகுது. மதர் டு ஃபீட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து கருவில் இருக்கும் போதே வந்து இந்த ஜீகா வைரஸ் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மஸ்கிட்டோ பைட்ஸ் மூலமாவே வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா
மஸ்கிட்டோ பைட்ஸ் மூலியமாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதர் ஃபார்ம்ஸ்லயும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். தேர் கரண்ட்லி நோ லைசன்ஸ்டு வேக்சின். ரொம்ப முக்கியம், லைசன்ஸ்டு வேக்சின் கிடையாது. செவரல் வேக்சின்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் இன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பட் none have been globally approved worldwide. Statement 3 is correct. Congenital Zika syndromes includes several birth defects such as microcephaly, neurological disorder, developmental abnormalities. In fact, born to mother infects with Zika pregnancy may suffer the brain damage and vision problem and motor impairment. So இதெல்லாம் மேபி தான் சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர் ப்ரூஃப் கிடையாது. சரிங்களா? கான்ஜெனிட்டிகல் ஜிகா சிண்ட்ரோம். ஸோ இதுதான். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஜெனிட்டிகல் ஜிகா சிண்ட்ரோம்ஸ் பற்றி பேசணும், ஜிகா வைரஸை பற்றி பேசணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இப்போ வரைக்கும் ஜிகா வைரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போன ரிசர்ச் பண்ண மெடிசனுக்கு வந்து என்ன கிடைக்கல, ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.